வந்து திருக்கு சம்பந்தப்பட்ட செயலாகுமா? மௌலுது என்பது சரி, அது மௌலுது ஓட இமாம் பின்னாடி தொழுவலாம். சரி சரி, அது அறியாமையினால இருக்குதா அப்படின்றது தெரியாம ஓத தொழு வைக்கிறாங்களா? சரி, அவங்க பின்னாடி தொழுவலாம். ரைட்டு. முழுமையா மௌலுது என்பது ஷிர்க்குல வருமா, அதை செய்கிறவர்களை பின்பற்றி தொழலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்விங்க. அதாவது மௌலுதுங்கிற அந்த அடிப்படை இருக்குல்ல, அது வந்து விரிந்த அர்த்தம் கொண்டது. மௌலுதுன்னு சொன்னா பிறந்த நாள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஒருவருடைய பிறப்பை குறித்து பாடுகிற, ஒருவருடைய பிறப்பை, அவருடைய புகழை பாடுகிற நூல் வரிசைக்கு தான் என்ன பேரு? மௌலுதுன்னு பேரு. இந்த மௌலுதுகள்ல ஷிர்க்கு உள்ள கருத்துள்ள மௌலுதுகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். சும்மா ரசூலுல்லாஹ்வை மார்க்க வரம்புக்கு உட்பட்டு புகழ்ற மாதிரி உள்ளது இருக்கிறது. பொதுவா மௌலுதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் ஷிர்க்குன்ற முடியாது. மௌலுதுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, ஒரு ஆளை புகழ்ந்து பாடும் வகையில் எழுதப்பட்ட பாக்கள், எழுதப்பட்ட கவிதைகள் மௌலுதுக்கு அர்த்தம். ஒருவரை புகழ்ந்து எழுதப்பட்ட கவிதைகள்ல என்ன இருக்கலாம்? எல்லை மீறி புகழ்ந்து எழுதப்பட்ட கவிதைகள் இருக்கலாம், மார்க்க வரம்புக்கு உட்பட்டு எழுதப்பட்ட கவிதைகள் இருக்கலாம். அந்த மாதிரி நானே இப்போ ஒரு கவிதை எழுதுறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் ஒரு மாவீரர் அதில் எழுதியிருக்கிறேன், அவர் ஒரு கொடைவள்ளல் நான் எழுதியிருக்கிறேன், அவங்க யாருக்கு அஞ்ச மாட்டார்கள் நான் எழுதியிருக்கிறேன், சத்தியத்தை சொல்வதற்கு பின்வாங்க மாட்டார்கள் இப்படி கருத்துப்பட நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன். இது கூட மௌலுது தான். இது ஷிர்கா? ஷிர்க் இல்ல. ஆனா மௌலுது அது. ஆனா ஷிர்க் இல்ல. ஏன் இல்ல? இதெல்லாம் உண்மை. இதுல எந்த வரம்பும் மீறல. வீரர் தான் அவரு, யாருக்கும் பயப்படல தான், உண்மையை தான் பேசினார், இப்படி எல்லாம் எழுதியிருக்கிறோம். அப்ப வந்து மௌலுதுன்னு பொதுவா கேட்காம நம்ம நாட்டில் மௌலுது என்று நடைமுறை இருக்கிற அதை கேட்கணும். மௌலுதுனா எதை மௌலுது என்று இப்ப சொல்றாங்க? சுப்ஹான மௌலுது, முஹிதீன் மௌலுது, சாகுல் அமீத் மௌலுது, குருதா, பர்சஞ்சி, ஹசன் ஹுசைன் மௌலுது, இப்படின்னு சொல்லி நாட்டில் உள்ள மௌலுது இருக்குல்ல, இந்த மௌலுதுகளை எடுத்து பார்த்தால் இதில் ஷிர்கான விஷயங்கள் இருக்கிறது. சரியா? மௌலுதுங்கிற பொதுவாக பேசப்பட்ட நாட்டில், தமிழகத்தில் மௌலுது என்று அறியப்படுகிற பாடல்களில் ஷிர்க் இருக்குதான்றதா அந்த கேள்வி பிரிச்சு கேட்கணும். நம்மளா ஒரு பாட்ட கவிதை எழுதினால் அது மௌலுதுல சேராது. அப்ப அப்படி அந்த அர்த்தம் இல்லாமல் இருந்தால் அதை படிக்கலாம், தப்பு கிடையாது. இப்ப என்ன கேள்வி என்றால், நடைமுறையில் உள்ள மௌலுது, சுப்ஹான மௌலுது இருக்கு, அதுல ஷிர்க் இருக்கிறது. சாகுல் அமீத் மௌலுது ஷிர்க் இருக்கு. என்ன ஷிர்க்? ஒண்ணுல ஒரு அடி உதாரணத்துக்கு சொல்லலாம். சுப்ஹான மௌலுது எடுத்துக்கிட்டீங்கன்னா ரசூலுல்லாஹ்வை பார்த்து என்ன செய்யறாங்க? படிக்கிற மாதிரி அந்த பாடல் அமைந்திருக்கிறது. எப்படி இருக்குது? நான் பசத்து கப்ப ஃபாக்கத்தி ஒன் நதமி, என்னுடைய வறுமை கையை ஏந்தி விட்டேன், உங்களுடைய அருளை நான் எதிர்பார்க்கிறேன், ரசூலுல்லாஹ்வே நீங்க தான் எனக்கு பணத்தை தரணும், நீங்க தான் என்னை பணக்காரன் ஆக்கணும்னு சொல்லி யா முஸ்தபா யா முர்த்ததான் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு கேட்கிற மாதிரி அந்த பாட்டு இருக்கிறது. ரசூலுல்லாஹ்ட்ட போய் பணத்தை கேட்கலாமா? அப்படி கேட்கறத வந்து அல்லாஹ் ஒத்துக்குருவானா? ரசூலுல்லாஹ் ஒத்துக்குருவாங்களா? அவங்க வாழ்நாள்ல இப்ப இருந்தாங்கன்னா ஆஹா சூப்பரா பாடினீங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அந்த சுப்ஹான மௌலுதுல நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு இது ஒரு உதாரணம். சாகுல் அமீத் மௌலுது எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரை பாராட்டுற யா சாஹிபன் நாகூரி, நாகூராரே குள்ளி நாசிரி, எனக்கு உதவி செய்யுங்க, பிஸ்ஸம்இ, என்னுடைய காது ஒழுங்கா கேட்கறதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும், செத்து போன ஆள்கிட்ட ஒல்லாவதா என்னுடைய உறுப்புகள்லாம் ஒழுங்கா வேலை செய்யணும், ஹுஸ்னில் பாஸ்ரி, என் கண்ணு நல்லா பார்வை கூர்மையா இருக்கணும், இதுக்கெல்லாம் நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு யா சாஹிபன் நாகூரின்னு கூப்பிடுறான். இது ஷிர்கா இல்லையா? இது ஷிர்க். முஹிதீன் மௌலுது எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் ஒருத்தர் 1000 தடவை என்னை கூப்பிடுறாரோ நான் உடனே அங்க வருவேன் அப்படின்னு முஹிதீன் சொன்னாரு அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். இந்த மௌலுதுகள் அனைத்துமே அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய வகையிலையும், இஸ்லாமிய வரம்புகளை மீறக்கூடிய வகையிலையும், குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான வகையிலையும் அமைந்திருக்கின்றன. இவையெல்லாம் ஷிர்க் தான். ஷிர்க் கலந்து இருக்கிறது. சரியா? இது ஒரு அடிப்படை. இந்த மௌலுதை பொறுத்த வரைக்கும் இதை ஓதுறாங்கல்ல, இந்த ஓதக்கூடியவர்களை ஷிர்க் வைக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் நம்ம ஆழமா தான் போகணும். எதுலையுமே வந்து என்ன செய்யக்கூடாது? மேம்போக்காக ஒரு கருத்தை சொல்லிவிடக்கூடாது. மௌலுது வந்து அரபு மொழியில் இருக்கிறது. சரியா? இப்ப நான் உங்களுக்கு அர்த்தம் சொன்னதுனால அது வந்து ஷிர்க்குன்னு உங்களுக்கு என்ன செய்யுது? விளங்குது. ஓ, இந்த அர்த்தம் இருந்தா தப்பு தானே, எப்படி அவங்கள்ட்ட போய் செல்வத்தை கேட்கறது, அவங்கள்ட்ட போய் இப்படி பாவ மன்னிப்பு கேட்கறது, இது சரியில்லை நீங்க விளங்கிக்கிறீங்க. ஆனா அரபி தெரியாட்டி உங்களுக்கு விளங்குமா? விளங்காது. இப்ப மௌலவிகளை பொறுத்த வரைக்கும் மதரசாவில் ஓதுறாங்கல்ல, மௌலவிகளை பொறுத்த வரைக்கும் அது எப்படி உருவாக்கப்படுறாங்கன்னு நீங்க ஃபர்ஸ்ட் விளங்கிக்கணும்.
மூலவிகள்ல யாரை கொண்டே மார்சாவில் சேர்க்குவாங்க தெரியுமா? யாருக்கு படிப்பே வராதோ, யாரு ஒரு வகுப்புல 7 வருஷம் இருப்பானோ அவனைத்தான் ஆலிம் சாக்கு அனுப்புவாங்க. படிப்பு வந்தா படிக்க விட்டுருவாங்க. மதரசாவில் படித்து வரக்கூடிய ஒரு 70% மௌலவிமார்களுக்கு இந்த அரபு மொழியுடைய இலக்கணமோ அதனுடைய அர்த்தம் கூட தெரியாது. குர்ஆனை ஓதுவாங்க, அர்த்தம் தெரியாது. ஹதீஸ ஓதுவாங்க, அர்த்தம் தெரியாது. அப்ப நீங்க என்ன பார்க்கணும்னா, மௌலவிமார்களை ரெண்டா பிரிக்கணும். இந்த அர்த்தத்தை தெரிஞ்சு இது சரியானதுதான், ஏன் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டா என்ன, அவங்கள்ட்ட நோய் தீக்குமாறு துஆ செஞ்சா என்ன, அவங்கள்ட்ட பணத்தை கேட்டா என்னன்னு ஒருத்தன் பேசுறான். இவன் மௌலிது ஓதினால் இவன் கண்டிப்பா என்ன பண்றான்? ஷிர்க் வைக்கிறான். சில மௌலவிமார்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ்வை தவிர யாரையும் கேட்க கூடாது, ஷிர்க் வைக்க கூடாது, தர்காவில் போய் கையேந்த கூடாதுன்னு சொல்லி கொண்டு மௌலிது ஓதுறாங்க. கொள்கையை கரெக்டா பேசிக்கொண்டு மௌலிது ஓதுறாங்க. இவங்க என்னவா ஏன் ஓதுறாங்க தெரியுமா? இந்த மௌலிதில் இந்த கருத்து இருக்குது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை, நாம சொல்வதை அவர்கள் நம்ப தயாரா இல்லை. பெரிய பெரிய ஜுப்பா, பெரிய பெரிய தலப்பாக்கள் சொன்னதை நம்புகிறார்கள். நம்ம அஜத்து மரலாம் அப்படி சொல்லல, இல்ல அதெல்லாம் கரெக்டான அர்த்தம் தான் இருக்கு, தப்பான அர்த்தம்லாம் இருக்காதுன்னு சொல்லிக்கொண்ட ஷிர்க்கையும் கண்டிக்கிறான், மௌலிதையும் ஓதுறான். இவன் யாரு? இவன் மனசால அதை ஷிர்க்கை ஆதரிச்சு பேச அர்த்தம் தெரியும். இப்ப உங்கள்கிட்ட ஒருத்தன் என்ன செய்யறான்னா, சைனா பாஷையில அல்லாஹ் இல்லைன்னு சொல்லி தர்றான். சைனா பாஷையில நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அதை சொல்லிவிட்டீங்க, நீங்க ஷிர்கா? அர்த்தம் தெரியாம அல்லாஹ் இல்லைங்கிற ஒரு வார்த்தைய உங்களுக்கு தெரியாத ஒரு பாஷையில கொண்டாந்து என்ன செய்யறான்? சொல்லுங்கிறான். இது நல்ல வார்த்தை, அல்லாஹ் துதிக்கிற வார்த்தைங்கிறான். நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அப்படி நினைச்சு சொல்லிவிட்டீங்க. உடனே அல்லாஹ் அப்படி ஜாண்டா ஷிர்க் வச்சு கேட்பானா? நீங்க ஏன் சொன்னீங்க? அல்லாஹ் புகழ்றன்னு சொன்னதுக்காக சொல்லிவிட்டீங்க. அதனுடைய அர்த்தம் அல்லாஹ் இல்லைங்கிற அர்த்தம் உங்களுக்கு தெரியாது. அப்ப அர்த்தம் தெரியாமல் ஒரு தப்பான ஒரு வார்த்தை நல்ல அர்த்தம் தருகிறது என்று ஒருத்தன் ஓதினால் அவன் ஒரு மடையேண்டவனை சொல்லலாமே தவிர ஷிர்க் வைக்கிறவன் சொல்லலாமா? ஏண்டா விளங்காம இருந்தேன்னு கேட்கலாமே தவிர அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சுட்டான்னு நம்ம சொல்லலாம். இணை கற்பித்தல் சொல்வதற்கு ரொம்ப யோசிக்கணும். சும்மா எதுக்கு எடுத்தாலும் இணை கற்பித்தல் பழி போட்டக்கூடாது. கன்ஃபார்மா உறுதியா இணை கற்பிக்கிறான்னு தெரிஞ்சாதான் அந்த வார்த்தை என்ன செய்யணும்? அது பயங்கரமான ஒரு ஆயுதம். எதுக்கு எடுத்தாலும் ஷிர்க் ஷிர்க்னு பயன்படுத்தக்கூடாது, தெளிவா இருக்கணும். இவர்களை அந்த கணக்கில் சேர்க்க இயலாது. சில பேரு அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஏன் ரசூலுல்லாஹ் வரமாட்டாங்க, ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த சக்தி இல்ல, ஏன் அப்துல் காதர் ஜிலானி காப்பாற்ற மாட்டாருங்கிறான். இப்படிப்பட்டவன் மௌலிது ஓதுனான்னு சொன்னா இவன் கண்டிப்பா நம்பி ஓதுறான். இவன் கொள்கையே ஷிர்கா இருக்கிறது. அப்படி வேறுபடுத்தி கொண்டு ஷிர்கை கண்டிக்கக்கூடிய உலமாக்கள் மௌலிது ஓதினார்களேயானால் அவர்கள் நம்பாமல் ஓதுகிறார்கள், அர்த்தம் தெரியாமல் ஓதுகிறார்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அது அந்த ஷிர்கை ஆதரிக்கக்கூடியவன் தர்காவுக்கு போங்க, அங்க போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓதுனானேயானால் இவன் யாரா இருக்கிறான்? ஷிர்க் வைக்கிறான். அப்படி வந்த பிறகு அவங்களை பின்பற்றக்கூடாது. ஏன்? ஷிர்க் வைக்கிறவங்களை பின்பற்றுவதற்கு பல தடைகள் குர்ஆன்ல இருக்கிறது. எப்படி எல்லாம் தடை இருக்குது? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நிர்வகிக்கிறது யாரு? இணை கற்பிக்காதவர்கள் தான் அல்லாஹ்வுடைய பள்ளியை நிர்வகிக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். நிர்வகிக்கிறதுல பெரிய நிர்வாகம் எது? கரண்ட் பில் கட்டுறதா? அதெல்லாம் இந்த காலத்துல உண்டான. அந்த காலத்து நிர்வகிக்கிறதே தொழுகை தான். அந்த காலத்துல குடிசைதானே இருந்துச்சு. அந்த காலத்துல பள்ளிவாசல் நிர்வகிக்கிறங்கிற வேலையே என்னதான்? கரண்ட் பில் கட்டுறது, உலசேருக்கு தண்ணி போடுறதுலாம் பின்னாடி உள்ளதுக்காக வந்தது. இதெல்லாம் 2ஆம் பட்ச நிர்வாகம். ஃபர்ஸ்ட் நிர்வாகம் என்னன்னு கேட்டீங்கன்னா தொழுகை நடத்துறது தான். அப்ப அல்லாஹ் மா கானலில் முஷ்ரிக்கீன யஅமுரு மசாஜிதல்லாஹ், அல்லாஹ்வை இணை கற்பிக்கிறவங்களுக்கு அல்லாஹ்வுடைய பள்ளியை நிர்வகிக்க முடியாது. தெளிவாக அல்லாஹ் என்ன செய்யறான்? நமக்கு டிக்ளேர் பண்ணுறான். அதனால அவங்க தொழுகை நடத்தக்கூடாது, அவங்களுக்கு அந்த தகுதி கிடையாது. அவர் சொன்ன மாதிரி மௌலிது தப்புன்னு ஒத்துக்கொள்வாங்க. அவங்கள தப்பான அர்த்தம் தான், இது தப்பு தான், இது செய்யக்கூடாதுதான். ஆனாலும் நான் என்னுடைய நிர்பந்தத்திற்கு நான் அதை செய்கிறேன், எனக்கு வழி இல்லை அப்படின்னு உங்கள்கிட்ட வாக்குமூலம் தந்தால் அதை நீங்க ஷிர்க்குன்னு சொல்லக்கூடாது. ஆனால் வலிமை குறைஞ்சவன், தைரியம் இல்லாத வயலா இருக்கிறான், இவ்வளவு கோலையா இருக்கிறான்னு வேணா சொல்லலாமே தவிர அவனை நீங்க இணை கற்பிச்சு சொல்ல, அவன் இணை கற்பிக்கலங்கிறான, அவனே சொல்றான் நான் நம்பலப்பா, இணை மௌலிதுல தப்பு தான்ப்பா இருக்குது, என்னை வேலையை விட்டு நீக்கிடுவாங்க, கொண்டாடி பிள்ளை தூக்கிட்டு ஊர் அலைய முடியுமா அப்படின்னு சொன்னானேயானால் அவன் பலவீனமான ஒரு ஈமான் உள்ளவன் நீங்க சொல்லலாமே தவிர அவனையும் ஷிர்க் பட்ட என்ன செய்யக்கூடாது? சுமத்தக்கூடாது. என்ன ஒரு கத்தியை காட்டி ஒருத்தன் சொல்றான், அல்லாஹ் இல்லைன்னு சொல்லு, நீங்கள் அல்லாஹ் இல்லைன்றீங்க, ஷிர்காது, அது அனுமதி இருக்குது.
நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி. அவருடைய வலிமை ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அற்பமான முத்தவள்ளிக்கெல்லாம் பயப்படுறாரு. அதான் விஷயம். தவறுன்னு சொல்லலாமே தவிர அப்படி அது விரிந்த ஒரு விஷயம்.